Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு வேற, இந்த வழக்கு வேற. ஒரு டாஸ்மாக் என்ற அரசு நிறுவனம் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்ப நீங்க தனி நபர் மேல வந்து அதில் ஒர்க் பண்றவங்களோட செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, ஜிஎம் இந்த மாதிரி நீங்க அதுல முகாந்திரம் இருந்தா நீங்க வழக்க போடுறீங்க, நீங்க இன்வெஸ்டிகேட் பண்றீங்க. இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எவிடன்ஸ் இருந்ததுன்னா அவங்க போய் விசாரிக்கலாம். இப்போ எவிடன்ஸே இல்லாமல் விசாரிச்சாங்கன்னா இப்போ ஆகாஷோ, விசாகனோ அல்லது சிவகார்த்திகேயனோ அவங்க இடி மேல நிவாரணம் கேட்டு மான நஷ்ட வழக்கெல்லாம் போடும். அந்த 80% அக்கௌண்ட் தான் மணி, அதான் சட்டவிரோத பணம். அந்த பணத்தை வந்து வெளிநாட்டில் வந்து முதலீடு பண்ணா அப்படின்னு சொல்றீங்கல்ல நீங்க. இதான கேஸு. அதனால குற்றச்சாட்டுகள் வந்து விவிவிவிவிஐபி மேல வைக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மதுபான கொள்கை வழக்கு வேறு, தெலுங்கானா ஃபார்மர் சிஎம் ஓட டாக்டர் கவிதா மேல சுமத்தப்பட்ட அந்த மதுபான கொள்கை வழக்கு வேறு, இந்த வழக்கு வேறு. ஆதாரங்கள் எல்லாம் ஈடி எடுத்து வச்சாங்கன்னா யாரு ஊழல் பண்ணாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஊழல் என்பது புற்றுநோய், அது ஊற்றுக்க. யாரு ஊழல் பண்ணாலும் விடக்கூடாது. கரப்ஷன்ங்கிறது கேன்சர். பட் அதுக்கு நீங்க அடிப்படை ஆதாரங்களை எடுத்து வைங்க. கடந்த ஒரு 2 வாரமா சென்னையில் இடி ரைட் அமலாக்கத்துறையோட சோதனை வந்து ரொம்ப பெரிய புலிகளோட வீட்டில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக டாஸ்மார்க்கோட செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய வாலாதி கார்த்திக், அதுக்கப்புறம் விசாகன் ஐஏஎஸ், வாலாடி கார்த்திக், அதுக்கப்புறம் தொழிலதிபர் ரித்தீஷ், இதை தொடர்ந்து சினிமா ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன், இவங்களோட வீட்டிலலாம் சோதனை வந்து நடந்துக்கிட்டு இருக்கு சார். இதோட ஃபாலோஅப்பாக இதில் பெரிய முக்கியமாக சிக்க போகிறது வந்து நடிகர் சிவகார்த்திகேயனும் நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்ட்டு பரவலாக ஒரு பேச்சு பொருள் வந்து போய்கிட்டு இருக்கு சார். ஆக்சுவலாக என்ன பிரச்சனை சார் இந்த இடியால், அமலாக்கத்துறையால் இந்த டாஸ்மாக் கூட? மை கன்சிடர்டு வியூவில் என்ன அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னா அந்த அவங்க வந்து மணி லாண்டரிங் ஆக்டில் வராங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தில் தான் வந்து இடி அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சியே வருகிறது. அப்போ எங்கெல்லாம் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றம் நடந்ததோ அங்கே இடி வந்து மூக்கு நுடைக்கலாம். நீங்கள் இன்னும் கேள்வி கேட்க முடியாது. அது ஆனரபிள் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கிளியராக இருக்குது. ஆனால் நம்ம உச்சநீதிமன்றத்தில் என்ன கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க அப்படின்னா, டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு அரசு நிறுவனம். அரசு நிறுவனத்தில் ஊழலோ கையாடலோ, நீங்கள் சொன்ன மாதிரி 1000 பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறான், 500 பாட்டில் லீகலாக வந்து டாஸ்மாக் மூலமாக சேல்ஸுக்கு போகுது, 500 பாட்டில் இல்லீகலாக டாஸ்மாக் மூலமாக போன மாதிரி போகுது. அப்போ ஃபுல் அமௌண்ட் அதில் வந்துடுது, அது கணக்கில் காட்டப்படலை, 5 ரூபாய்க்கு மேலே விற்றான், 10 ரூபாய்க்கு மேலே விற்றான்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து லஞ்ச ஒழிப்பு ஊழல் தடுப்பு துறையில் தான் வரும், விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். இப்போ இந்த விசாகனோ இல்லை மற்ற எக்ஸெட்ரா அவங்கெல்லாம் இதுலேருந்து ஒரு சட்டவிரோதமாக பணத்தை சம்பாதிச்சு அவங்க சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சா நீங்கள் அவங்க மேலே தான் வழக்கு போட முடியும். ஒரு டாஸ்மாக் அப்படிங்கிறது கார்பரேஷன், இதெல்லாம் ஆர்டிக்கல் 12 வரக்கூடிய விஷயங்கள். அப்போது நிறுவனம் வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். அப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்கு வேற, இந்த வழக்கு வேற. ஒரு டாஸ்மாக் என்ற அரசு நிறுவனம் சட்டவிரோதமாக பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ நீங்கள் தனிநர் நபர் மேலே வந்து அதில் ஒர்க் பண்ணுறவங்களோட செக்ரட்டரி, ஜாயின்ட் செக்ரட்டரி, ஜிஎம் அந்த மாதிரி நீங்கள் அதில் முகாந்திரம் இருந்தால் நீங்கள் வழக்க போடுறீங்க, நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க. ஒரு அரசு நிறுவனத்து மேலே நீங்கள் பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் வழக்கு தொடர முடியுமா? அப்போ உங்களுடைய ஆளுகை வந்து எக்ஸஸாக இருக்குது, இது சம்பந்தமாக நாங்கள் விரிவாக விசாரிக்கணும் அப்படின்னு தான் இப்போது பதவியேற்றிருக்கக்கூடிய ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ்
புதிய தலைமை நீதிபதி, இந்தியாவின் தலைமை நீதிபதி ஹானரபிள் B.R. கவாய் மிஸ்டர் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் அண்ட் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் அகஸ்டின் ஜார்ஜ் மேசியா முன்னாடி இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்த கேள்வியை தான் எழுப்பி இப்போதைக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. அந்த விசாரணைக்கு ஒரு தடை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் பதில் மனு விரிவாக தாக்கல் பண்ணுங்க. இதில் 6000 கோடி ஊழல் நடந்ததுன்னு துஷார் மேத்தா சொல்கிறார், சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. நீங்கள் நான் கூட கோர்ட்டில் இருந்து எல்லாருமே சிரிச்சாங்க. ஒரு லாஃப்டரே வந்தது. எப்படி ஊழல் நடந்தது? டாஸ்மாக்ல பணப்பரிமாற்றம் நடந்ததா சட்டவிரோதமாக? அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் மனு தாக்கல் பண்ணுங்க, டாஸ்மாக்கும் பதில் மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு வழக்கு விசாரணைக்கு ஒரு இடைக்கால தடையை, நிரந்தர தடை கிடையாது, இடைக்கால தடையை விதித்து இப்போதைக்கு விசாரணையை ஆனரபிள் நம்ம சுப்ரீம் கோர்ட் ஒத்தி வைத்திருக்கிறது. இதுக்கு பின்னாடி மத்திய அரசு தரப்பில், அதாவது இடி தரப்பில் என்னென்ன பதில் மனு தாக்கல் பண்ண போகிறாங்க, நிறுவனத்தின் மேலே வழக்கு தொடரலாமா தொடரக்கூடாதா? இது ஒரு கார்பரேஷன். டாஸ்மாக்ங்கிறது ஒரு கார்பரேஷன், ஒரு வணிக நிறுவனம். அப்போ அந்த வணிக நிறுவனத்து மேலே வந்து வழக்கு டைரக்டாக தொடர முடியுமா? அந்த டாஸ்மாக் வந்து மணி லாண்டரிங்கில் ஈடுபட்டிருக்கிறதா, இல்லை சம்பந்தப்பட்டவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்களா, அந்த பணம் யாராருக்கெல்லாம் போயிருக்குங்கிறதெல்லாம் இவங்க ஆணித்தரமான கிளின்ச்சிங் எவிடன்ஸோட பதில் மனு தாக்கல் பண்ணணும் இடி. இவங்களும் அவங்களுடைய ரெஸ்பான்ஸை தாக்கல் பண்ணணும். அதுக்கப்புறம் விரிவான விசாரணை ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட்டில், அதுவும் ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட் நம்பர் 1ல் இந்த விசாரணை நடக்கும். இது எல்லாருமே நாடே எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு பிரபலமான வழக்காக போச்சு இந்த வழக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது அதில் முகாந்திரம் இருந்து இந்த விஷயங்கள்லாம் அலசி ஆராயப்பட்டு எக்ஸாமின் பண்ணி டாஸ்மாக் மேலே வழக்கு தொடர முடியும்னு ஒரு ஆணித்தரமான ஒரு கன்சிடர்டு ஒப்பீனியன் வியூக்கு வந்தால் தான் நீங்கள் நடத்த முடியும். அது பொறுத்து இருந்தால் நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் டான் பிக்சர்ஸ், அதாவது நம்ம ஆகாஷ் பாஸ்கரன், இவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வந்து வச்சுருக்காங்க. நடிகர் சிவகார்த்திகேயனுமே தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த இடியோட விசாரணை வட்டத்துக்குள்ளே வந்து வந்திருக்காரு. அதாவது மட்டும் இல்லாமல் இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்ட் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏதாவது எவிடன்ஸ் இருந்ததுன்னா அவங்க போய் விசாரிக்கலாம். இப்போ எவிடன்ஸே இல்லாமல் விசாரிச்சாங்கன்னா இப்போ ஆகாஷோ விசாகனோ அல்லது சிவகார்த்திகேயனோ ஓவர் இட் மேபி இரஸ்பெக்டிவ் இம்மெட்டீரியல் அவங்க இடி மேலே நிவாரணம் கேட்டு மானநஷ்ட வழக்கெல்லாம் அவங்க போடலாம். அவங்களுக்கு நிறைய ரைட்ஸ் இருக்குது. அந்த விசாரணையே இல்லீகல் அப்படின்னு மறுபடியும் அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வரலாம், அவங்க வரலன்னா. இப்போ டாஸ்மாக் தானே வந்திருக்கு. இப்போ ஆகாஷோ விசாகனோ நீங்கள் சொல்கிற மாதிரி சிவகார்த்திகேயனோ மெட்ராஸ் ஹைகோர்ட்டை நாடலை. இல்லை இப்போ இருக்கிற சுப்ரீம் கோர்ட் வழக்கில் எங்களையும் நீங்கள் பார்ட்டியாக சேர்த்துக்குங்க, நாங்களும் இதில் பாதிக்கப்பட்டிருக்கோம், தேவையில்லாமல் எங்களுடைய பெயர்கள்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி சோன்சோ நேம் எல்லாம் வந்து தமிழ்நாட்டிலையும் மற்ற இடத்துலையும் வந்து வேண்டரிங் ஆகிட்டுருக்கு, ஸ்பெக்குலேட்டிவாக போயிட்டுருக்குது, அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு இப்போ இருக்கிற இந்த சுப்ரீம் கோர்ட்டில் உள்ள வழக்கிலேயே எங்களையும் பார்ட்டியாக சேர்த்துங்கன்னு இவங்களும் போய் பார்ட்டியை இம்ப்ளீட் பண்ணிட்டு எங்களை டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, நாங்கள் எந்த குற்றமும் பண்ணலை அப்படின்னு கூட இவங்க நிவாரணம் கேட்கலாம். இல்லை மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அவர்கள் உண்மையிலேயே ஜெனுவைனாக ஹானஸ்டாக இருந்தால் அவங்க பண்ணலாம். நோ இஷ்யூ அட் ஆல். சட்டத்தில் இடம் இருக்குது அவங்களுக்கு. ரெமெடிஸ் ஆர் அவைலபிள். அவங்க தான் எக்ஸாஸ்ட் பண்ணணும். த பால் இஸ் இன் தேர் கோர்ட். அவங்க தான் முடிவு பண்ணணும். இப்போ யார் அந்த சார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து தாண்டி இந்த இடி ரைடு கேஸை பொறுத்த வரைக்கும் யார் அந்த தம்பி அப்படின்ற ஒரு புது டேகுமே ஃபார்ம் ஆகி வந்து நிற்கிது. அமலாக்கத்துறையோட விசாரணையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் முக்கியமான பணப்பரிமாற்றம் சம்பந்தமாக ஒரு தம்பி அப்படின்ற ஒரு நபருக்கு விஷாகன் ஐஏஎஸ் வந்து மெசேஜ் அனுப்பின ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் இடி வந்து எடுத்திருக்காங்க. அந்த தம்பி யாராக இருக்கக்கூடுன்ற ஒரு கேள்வியும் பெருசாக வந்து எழுந்திருக்கே சார். இதை பற்றி என்ன சார்? அது விசாகனை வந்து உங்களுக்கு கஸ்டடி எடுத்து விசாரித்தா தானே தெரிய வரும். நம்ம வந்து ஹேஷியத்துலேயும் மேம்போக்காக வந்து அவர் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இல்லை, மாடர்ன் டயத்தில் மாடர்ன் வேர்ல்டில் யார் வேணாலும் குற்றஞ்சாட்டிட்டு போயிட்டு இருக்கலாம். குற்றம் சாட்டுவது அப்படிங்கிறது ஈஸி. நீங்கள் ஃபேக்கும்பீங்க, போகஸும்பீங்க, எதை வேணாலும் நீங்கள் சொல்லிட்டு போகலாம். அந்த குற்றத்தை வந்து நீங்கள் நிரூபிக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதாவது பியாண்ட் ரீசனபிள் டவுட், சந்தேகத்திற்கு மேலே
அப்பாற்பட்டு நீங்க நிரூபிக்கணும். நிரூபிக்கல அப்படின்னா நீங்க அதோடைய கான்சிக்வன்சஸ் நீங்க எதிர்கொண்டு தான் ஆகும். அந்த 80% அக்கௌண்ட் தான் மணி, அதான் சட்டவிரோத பணம், அந்த பணத்தை வந்து வெளிநாட்டில் வந்து முதலீடு பண்ணா அப்படின்லாம் சொல்றீங்கல்ல நீங்க. இதானே கேஸே இதானே. இப்போ ஒரு சரக்கு வாங்குறீங்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பீர், கிங்ஃபிஷர் பீர்னு எடுங்க. அந்த பீருடைய அடக்க விலைன்னா 40 ரூபா 30 ரூபா தான் வரும் உங்களுக்கு, அதுக்கு மேலே அது கிடையாது. அந்த அடக்க விலையை நீங்கள் வாங்குறீங்க, வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க, டாஸ்மாகில் வரும்போது 180 ரூபா 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ப்ரைவேட் பாரில் போனால் 400 ரூபா 500 ரூபாய்க்கு விற்கிறான். இப்போ டாஸ்மாகில் 185 ரூபாங்கிறத நீங்கள் பிளாக்ல இன்னும் 50 ரூபா 40 ரூபா சேர்த்து விற்கிறீங்க, 5 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ரசீட், இதெல்லாம் கதை, இதெல்லாம் தான் ஸ்டோரி உங்களுக்கு. இப்போ அந்த பீரு, வைனு, விஸ்கி, பிராந்தி, ரம்மு, பக்காடியா, வைனு எடுத்துங்க. இத்தனையும் வந்து நீங்கள் கூடுதல் விலைக்கு விற்கிறீங்க. 60 ரூபாய்க்கு வாங்கி 180 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அந்த 120 ரூபாய் கணக்கில் காட்ட மாட்டேன்றீங்க. அந்த 60 ரூபாயும் 500 ரூபாய் தனியாக விற்று நீங்கள் டாஸ்மாக் மூலமாக விற்று சம்பாதிக்கிறீங்க. இந்த பணத்தை வெளிநாட்டில் போடுறீங்க, இதை நீங்கள் வேறு எதுக்கோ பயன்படுறீங்க, படம் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. இந்த குற்றச்சாட்டுக்களுக்கெல்லாம் உங்களிடத்தில் ஆதாரம் இருக்கிறது. இப்போ செல்ஃபோன் இருக்குன்னு வச்சுங்க, உங்கள் செல்ஃபோன்லேருந்து உங்கள் மெசேஜ் தான் போகணுன்னா நீங்கள் மட்டும்தான் அந்த மொபைலை ஆப்ரேட் பண்ணால் தான் போக முடியும். மொபைல் அப்படிங்கும்போது 4 பேர் ஆப்ரேட் பண்ணுவோம். யாரோ ஒருத்தர் நீங்கள் தான் அதை அனுப்பிச்சிங்கிறதுக்குலாம் நீங்கள் சட்டத்தில் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்ல. நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன்னா நீங்கள், அதாவது விக்காரியஸ் லைபிலிட்டின்னு இருக்குது, ப்ரைம் லைபிலிட்டி. இப்போ என் மொபைல்லேருந்து ஒரு மெசேஜ் உங்களுக்கு போகுதுன்னா நான் தான் ரெஸ்பான்சிபிள். ஆனால் அந்த மெசேஜை நான் தான் டைப் பண்ணி அனுப்பிச்சிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். ப்ரிசம்ஷன் தான் இல்லை சொல்ல முடியும். மொபைல் உன்னோடதுப்பா, உன் பேரில் இருக்குது, நீ தான் அனுப்பிச்சிங்கிறது ரைட்டு. பட் நான் அனுப்பலை, நான் ப்ரூவ் பண்ணேன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. தடை அறிதலுக்கெல்லாம் போகணும். அதனால் குற்றச்சாட்டுகள் வந்து விவிஐபி மேலே வைக்கிறாங்க. அரவிந்த், அதான் நான் சொல்கிறேன், அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய மதுபான கொள்கை வழக்கு வேறு, தெலுங்கானா ஃபார்மர் சிஎம்மோட டாக்டர் கவிதா மேலே சுமத்தப்பட்ட அந்த மதுபான கொள்கை வழக்கு வேறு, இந்த வழக்கு வேறு. அதை முதல்ல த பப்ளிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அதை பற்றி ரியாலிட்டியில் வரணும். ஆதாரங்கள் எல்லாம் ஈடி எடுத்து வச்சாங்கன்னா யார் ஊழல் பண்ணாலும் அவங்க தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். ஊழல் என்பது புற்றுநோய், அது ஊற்றுக்கண். யார் ஊழல் பண்ணாலும் விடக்கூடாது. கரப்ஷன்கிறது கேன்சர். பட் அதுக்கு நீங்கள் அடிப்படை ஆதாரங்களை எடுத்து வைங்க அப்படிங்கிறது விஷயம். பட் அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் கேஸ் வரும்போது ஆதாரங்கள்லாம் எடுத்து வச்சதுனால தான் மெட்ராஸ் ஹைகோர்ட் அவங்களுடைய மனு டிஸ்மிஸ் பண்ணாங்க. ஆனால் அங்கே கொஸ்டின் ரைஸ் என்ன ஆகுது, தனிநபர் ஊழலில் ஈடுபட்டாரா? ஒரே கொஸ்டின், டாஸ்மாக் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதா? அதை மட்டும் சொல்லு பாப்போம். we need the straight answer. substantial question ஆஃப் ரைஸ் பண்ணுறோம் தான் கேட்டாங்க. டாஸ்மாக்ங்கிறது ஒரு நிறுவனம், ஒரு அரசு நிறுவனம். அந்த கார்பரேஷன் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதா? மற்ற தனிநபர், அதில் செக்ரட்டரி இருக்கட்டும், ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்கட்டும், டெப்டி செக்ரட்டரி இருக்கட்டும், அடிஷனல் செக்ரட்டரி இருக்கட்டும், டாஸ்மாகோட ஜெனரல் மேனேஜர் இருக்கட்டும், சேர்மன் இருக்கட்டும், அந்தந்த அவுட்லெட்ஸு, அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மேனேஜர்ஸ், தட் இஸ் தேர். அப்போ அதில் வந்து இடி நுழைய முடியுமா, இல்லை விஎன்டிஎஸ்னால் வழக்கு தொடர முடியுமா? இந்த மாதிரி கேள்விகளை கேட்டுத்தான் இடைக்கால தடையை தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க. we will hope, let us hope. இது வந்து ஒரு சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கே ஒரு லெசன் மாதிரி, ஒரு பாடத்திட்டம் மாதிரி தான், அது மூட் கோட் மாதிரி தான். பார்ப்போம். let us hope for the best. Sure. ஜெய் ஹிந்த். நன்றி சார். Start your career at KSG Institutions and JK College of Nursing and Paramedical. 15 UG programs, 6 PG programs, 7 research programs, nursing, catering, BSc 4-year nursing course, Bachelor of Physiotherapy 4.5 years course, no donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.